வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 9. ஒரு குறித்த பொருளை அடைவதற்கு தகுந்த குணங்கள் இருந்தும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் அந்த குறித்த பொருளை அடைய முடிவதில்லை. சந்தர்ப்பம் அதை அவர்கள் அடைய முடியாமல் இடையூறு செய்துவிடுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை தான் வேதாந்த மனப்பான்மை கொண்டவர்கள் விதி என்று சுலபமாக கூறி மன நிம்மதி அடைகிறார்கள். பார்ப்பவர் மனதை கவரும் அளவிற்கு ரேவதி பெரும் எழில் பெற்றவள், படித்தவள், வசீகரமாகவும் சாதுரியமாகவும் பேசும் திறமை வாய்ந்தவள். இவ்வளவு குணங்கள் இருந்தும் அவள் வாழ்க்கையில் விரும்பிய மணவாளனை மணந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? தனக்குள்ளே மேற்கண்டவாறு எண்ணி உள்ளம் குமரிக்கொண்டு ஜன்னல் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவள். அந்தி சூரியனின் பொற்கதிர்கள் மங்கி இருள் வேகமாக பரவி வந்து கொண்டிருந்தது. இவ்வுலக நினைவே அற்றவள் போல் வான்வெளியை வெறித்து பார்த்து கொண்டு நின்ற அவள் தோட்டத்தின் மறுகோடியிலிருந்து எழுந்த சப்தத்தை கேட்டு திடுகிட்டு திரும்பி பார்த்தாள். தடால் என்று தரை மீது குப்பர விழுந்த சித்ரா முகத்திலும் கரங்கள் மீதும் படிந்திருந்த தோட்டத்து புழுதி மண்ணை துடைத்து கொண்டு மெல்ல எழுந்து நின்றாள். கிணற்றில் தண்ணீர் இழுத்து கொண்டிருந்ததனால் ஆடை முழுவதும் நனைந்திருந்தது. அத்துடன் தோட்டத்து தரை மீது விழுந்து எழுந்ததினால் அவளது ஆடையில் பல இடங்களில் மண் ஒட்டி கொண்டு பார்ப்பதற்கு விகாரமாக தோற்றமளித்தது. ஜன்னல் பக்கமாக திரும்பிய அவள், சித்தி, நீங்கள் பார்த்து விட்டீர்களா? கன்று குட்டியை குளிப்பாட்டி கொண்டிருந்தேன். அது திமிரி கொண்டு ஓடிவிட்டது. பிடிப்பதற்கு பின்னாடியே ஓடினேன். தரை வழுக்கி விட்டது. பாருங்கள் என்னை என்று தான் விழுந்த காரணத்தை கூறிவிட்டு கலகலவென்று தோட்டமே எதிரொலி செய்ய உரத்து சிரித்தாள். நல்ல காரியம் செய்தாய். தடால் விழுந்து விட்டாயே, எங்கேயாவது காயம் பட்டிருக்கப் போகிறது. இப்படியா ஒரு பெண் ஓடுகிறது என்று மாடியிலிருந்தவாறு பதிலளித்த ரேவதி அது சமயம் உள்ளத்தில் எழுந்த அருவருப்பை வெளியே காட்டிக்கொள்ளாது அச்சிறுமியை நோக்கி புன்முறுவலித்தாள். காயம் ஒன்றும் ஏற்படவில்லை. அப்படிதான் லேசாக சிராய்த்து விட்டிருந்தால் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து போட்டு கொண்டால் சரியாகிவிடும். இதற்கெல்லாம் நான் பயப்படுகிறதே இல்லை சித்தி என்று பல்லை இழித்த சித்ரா ஒரே பாய்ச்சலில் ஓடி கத்திரி நாற்றை சுவாரஸ்யமாக வென்று கொண்டிருந்த பசுங்கன்று குட்டியை பிடித்து கொண்டு விட்டாள். இனிமேல் என்னிடம் உத்தரம் பழிக்காது, வா சொல்கிறேன். உனக்கு இன்னைக்கு நல்ல பூசை கொடுக்க போகிறேன் பார் என்று அதை அதட்டி கொண்டு தரதரவென்று இழுத்து சென்று குட்டிலில் கட்டினாள். அவளையே கண் கொட்டாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ரேவதி பெருமூச்சு விட்டாள். ரேவதி எங்கே? அந்த அசட்டு பட்டி காட்டி பெண் எங்கே? மலைவிற்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசம் அல்லவா அவர்களிடையே இருந்தது. சித்ரா அப்படி பிரமாதமான ஒரு அழகி அல்ல. பெருமையாக கூறிக்கொள்ளும் அளவிற்கு படித்தவள் அல்ல. சாமர்த்தியம் என்பது சிறிதுமற்றவள். இவ்வளவு குறைகள் இருந்தும் ரேவதிக்கு கிட்டாத ஒரு பாக்கியம் அவளை அடைய எதிர்நோக்கி விரைவில் வந்து கொண்டிருந்ததை என்னவென்று கூறுவது? பொறாமையால் கொந்தளித்த ரேவதி திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போல், சித்ரா, இங்கே வாமா, உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று உரத்த குரலில் கூப்பிட்டாள். சிறிது பொழுதில் மூச்சு வாங்க மாடி அறைக்குள் ஓடி வந்து நின்றாள் சித்ரா. அவளை ஏற இறங்க மற்றும் ஒரு தடவை உற்று பார்த்துவிட்டு, உட்கார்ந்து கொள் சித்ரா. ஆமாம், அந்தி வேளையில் இப்படியா சுற்றி கொண்டிருப்பது என்று மிகவும் அக்கறையுடன் விசாரித்தாள் ரேவதி. நான் சும்மா தோட்டத்தை சுற்றி கொண்டிருக்கவில்லை சித்தி, கன்றுக்குட்டிக்கு குளிப்பாட்டி கொண்டிருந்தேன் என்றாள் சித்ரா கொஞ்சலாக பதிலுக்கு. இந்த வேலையெல்லாம் நீ எதற்கு அனாவசியமாக செய்ய வேண்டும்? அந்தி வேலையில் தலையை கூட வாரிக்கொள்ளாது. இப்படி இருப்பது நன்றாகவா இருக்கிறது? கல்யாணத்திற்காக உன்னை வந்து பெண் பார்க்க போகிற பையன் என்ன நினைத்து கொள்வான் என்றாள் ரேவதி. சித்ரா திடுகிட்டு போனாள். கல்யாணத்திற்கா என்று கண்களை அகல விரித்தபடி வியப்புடன் வினவினாள். உனக்கு இந்த வருஷம் கல்யாணம் செய்ய போவதாக உங்கள் அப்பா நிச்சயித்திருக்கிறார். உன்னை பார்த்து விட்டு போக இன்னும் சில தினங்களில் மாப்பிள்ளை இங்கே வரப்போகிறானாம் என்றாள் ரேவதி அவள் முகபாவத்தை அவளுடன் பார்த்து கொண்டு. சித்ராவின் நெஞ்சத்தில் விவரிக்க இயலாத ஒரு திகில் வந்து குடிக்கொண்டது. சிறிது நேரம் அவள் சுவரையே வெறித்து பார்த்து கொண்டு வாளாவிருந்து விட்டு திடீரென்று சித்தியின் பக்கம் திரும்பி, அப்பா இதையெல்லாம் எனக்கு சொல்லவே இல்லை சித்தி. இருக்கட்டும், அப்பா வெளியிலிருந்து வரட்டும், சண்டை போடுகிறேன். யார் வேணுமானாலும் என்னை பார்க்க வரட்டுமே, எனக்கு அக்கறை ஒன்றும் இல்லை
நான் ஒன்றும் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று கோபத்துடன் நெற்றியை சுருக்கி கொண்டு கிரீச் என்று கத்தினாள். கல்யாணம் என்ற வார்த்தையை சிறு குழந்தையிடம் கூறும்பொழுது அந்த இல்லம் உள்ளத்தில் ஏற்படும் விவரிக்க இயலாத திகிலும் கோபமும் தான் அது சமயம் சித்ராவிற்கு ஏற்பட்டன. தன்னிடம் ஏதும் கூறாமல் கள்ளத்தனமாக சூழ்ச்சி செய்து தன்னை ஒருவனுக்கு கட்டி கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிட தந்தை முயற்சித்து கொண்டிருப்பதாக அது சமயம் அவளுக்கு தோன்றவும் தந்தை மீது கட்டுங்கிடக்காத கோபம் எழுந்தது. நான் இன்னைக்கு சாப்பிட போகிறதில்லை, அப்பா வரட்டும் என்று ஆத்திரத்துடன் கூறிய சித்ரா தான் சொல்ல வந்ததை முடிக்காது துக்கம் தொண்டையை அடைக்க விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவளையே கண் கொட்டாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த ரேவதி மெல்ல எழுந்து அருகில் வந்து அவளது முதுகை அன்புடன் தடவி கொடுத்தாள். சே சித்ரா, இது என்ன, நீ சுத்த அசட்டு பெண்ணாக இருக்கிறாயே, இதற்காக ஏன் அழுகிறாய்? வயது வந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்காமல் பெற்றோர்கள் என்ன செய்வார்களாம்? ஊறுகாபா போடுவார்கள்? சே, கண்களை துடைத்துக்கொள் என்று சமாதானப்படுத்தினாள். அப்பா என்ன சொன்னாலும் சரி, நான் ஒன்றும் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை, நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன் என்று திடமான குரலில் கூறிய சித்ரா கண்களை துடைத்து கொண்டு சங்கோஜத்துடன் ரேவதியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். வெளி மாடியில் அண்டாவில் தண்ணீர் இருக்கிறது, சோப்பையும் டவலையும் எடுத்து கொண்டு போய் முதலில் முகத்தை கழுவி கொண்டு வா என்று ரேவதி உத்தரவிட்டாள். அவள் பேச்சை மறக்க முடியாத சித்ரா எழுந்து சென்றாள். சிறிது பொழுதில் அறைக்குள்ளே திரும்பி வந்த சித்ராவை இங்கே உட்கார் என்று அருமையாக உபசரித்த சித்தி மேஜையில் இருந்த வாசனை தைலத்தை கையில் ஊற்றி மிகவும் அன்புடன் அவளது கூந்தலில் தடவினாள். இன்றைக்கு உனக்கு தலை பின்னி விடுகிறேன், பிறகு உன் அழகை பார்க்க உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அவளுடைய சுருண்ட கூந்தலை நன்றாக வாரி அழகாக பின்னி முடித்தாள் ரேவதி. சித்தியின் உபதேசத்தின்படியே முகத்தில் கிரீமை தடவிக்கொண்டு அதன் மீது லேசாக பவுடரை அப்பிக்கொண்ட சித்ராவுக்கு தனது பிம்பத்தை காண மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் முகம் மிகவும் அழகாக மாறியிருந்தது. கண்ணாடியில் தென் முகத்தை அழகிய முகத்தை பார்த்து பிரமித்து கொண்டிருக்கும்படி அவளை விட்டுவிட்டு ரேவதி தனது பெட்டியை திறந்தாள். அடியில் கிடந்த விலையுறந்த சேலை ஒன்றை கையில் எடுத்து, சித்ரா இந்தா, இதை உடுத்தி கொண்டு பிறகு கண்ணாடியை பார், எப்படி இருக்கிறாய் என்று தெரியும் என்றாள் புன்னகையுடன். புடவை புதியது போல் இருக்கிறதே சித்தி என்று வியப்புடன் வினவினாள் சித்ரா. ஆமாம், உனக்கு கொடுக்க வாங்கி கொண்டு வந்தேன், ஊருக்கு போகும்பொழுது கொடுக்கலாம் என்றிருந்தேன் என்று கொடுத்தால் என்ன, இன்றைக்கே நீ இதை உடுத்திக்கொள் என்று மெல்ல சிரித்தாள் ரேவதி. எனக்கே கொடுத்து விட்டீர்களா சித்தி என்று ஆச்சரியத்துடன் கேட்ட சித்ரா புடவையை அவளுடன் கையில் வாங்கி கொண்டாள். சித்திக்கு எத்தனை அன்பு என்று தனக்குள் எண்ணி ஆனந்த பரவசமாகிவிட்டாள் அவள். புடவையை ஒரே வினாடியில் உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்ற அவள், ரொம்ப அழகாக இருக்கிறது சித்தி, இந்த புடவை கட்டி கொண்டு இருப்பதே தெரியவில்லை, ரொம்பவும் லேசாக இருக்கிறதே என்று மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தாள். அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அன்புடன் அவள் முகத்தை தடவிய ரேவதி முதுகை தடவிய ரேவதி, சித்ரா, எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், உன்னை நான் வெகுவாக கேட்டுக்கொள்கிறேன் என்று மெல்லிய குரலில் ஆரம்பித்தாள். என்ன உதவி என்று ஊகிக்க இயலாத ஆச்சரியமே அவளை பார்த்து விழித்தாள். விளையாட்டாக வாய் தவறி சொல்லிவிட்டேன், பிறகு ஏன் சொன்னோம் என்று கவலையாக இருக்கிறது. கல்யாண விஷயமாக பையன் ஒருவன் இங்கே வருகிறான் என்பதை வீட்டில் இருப்பவர்கள் ஒருவரும் உனக்கு சொல்லாமல் ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. நான் வாய் தவறி உளறியதை கேட்டுக்கொண்டு நீ போய் அப்பா பாட்டி இவர்களிடம் சண்டை போடாதே, உனக்கு புண்ணியம் உண்டு. உனக்கு நான் தான் சொன்னேன் என்ற விஷயம் சித்தப்பாவுக்கு தெரிந்தால் என்னை உயிருடன் வைக்க மாட்டார் என்றாள். துயரமும் பீதியும் அடைந்தவள் போல் மிகவும் தடைப்பட்ட குரலில், அப்பா மேல் எனக்கு ரொம்ப கோபம் வருகிறது, ஆனால் உங்களுக்காக வேண்டுமானால் நான் தெரியாதது போல் இருந்து விடுகிறேன். ஆமாம், சித்தப்பா உங்களை ரொம்ப கோபித்து கொள்வாரா சித்தி? இன்றைக்கு காலையில் கூட நான் கவனித்தேன், சித்தப்பா உங்களிடம் ரொம்ப கோபமாக இருந்தார் என்றால் ரேவதி மீது ஏற்பட்ட அனுதாபத்தை தாளாது அவள். சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த ரேவதி சடக்கென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்தாள். இதுதான் சமயம், விடாதே என்று அவளது உள்ளுணர்வு அவளை எச்சரிக்கை செய்தது. நீ சிறு குழந்தை, சொல்லிக்கொள்ளக்கூட வெட்கமாக இருக்கிறது. இருந்தாலும் யாரிடமாவது சொன்னால் தானே மனசுமை குறையும். உன் சித்தப்பா மகா முரடர், அவர் குணம் தெரியாது பாழக்கிணற்றிலே தள்ளாத குறையாக என்னை கொண்டு வந்து இவருக்கு கொடுத்து விட்டார்கள். என் பெற்றோர்கள்
கோபம் வந்தால் உன் சித்தப்பா அப்படியே ருத்ரமூர்த்தியாக மாறிவிடுவார். கண்மூக்கு தெரியாமல் பூந்தொட்டி புஸ்தகம் எது கைக்கு கிடைத்தாலும் சரி எடுத்து அப்படியே மூஞ்சியிலே வீசி விடுவார். அதுவும் இந்த ஒரு வருஷமாக அவருக்கு ஒரு கோபம் வருகிறது பார். அப்பப்பா, நான் படும் துன்பத்தை சொன்னாலும் ஆளாது, அழுதாலும் குறையாது என்று நீண்டதொரு துயர பெருமிச்சிருந்தாள். திகைப்பும் கலவரமும் ஒருங்கே எய்திய சித்ரா, அப்படியானால் சித்தப்பா உங்களை அடிக்கக்கூட அடிப்பாரா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றாள். உன்னிடம் சிரித்து பேசி விளையாடுகிறாரே என்று நீ ஏமாந்து போய்விட வேண்டாம். உன் சித்தப்பாவை கோபத்தில் நீ பார்த்தால் தெரியும். எவ்வளவோ கொடுமைகளை நான் அனுபவித்து விட்டேன், இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ என்று தடுமாற்றத்துடன் கூறிய ரேவதியின் கண்களில் நீர் நிறைந்து விட்டது. சித்ராவின் மனம் அதை காண இரக்கத்தில் பாகாய் கரைந்து விட்டது. சித்தியை எப்படி தேற்றுவது என்றே அவளுக்கு விளங்கவில்லை. சித்தி, வருத்தப்படாதீர்கள். சித்தப்பா அவ்வளவு கோபக்காரர்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை சத்தியமாக யாரிடமும் நான் கேட்க மாட்டேன் என்று குழந்தை குரலில் திரும்ப திரும்ப கூறினாள். கைக்குட்டியால் கண்களை மெல்ல துடைத்து கொண்ட ரேவதி ஒரு முறை இருமிவிட்டு, சின்ன குழந்தை நீ, உன்னிடம் வந்து இதெல்லாம் சொன்னேனே, நான் ஒரு முட்டாள். சரி, விட்டு தள்ளு, நாம் கீழே போவோம் வா, உன் சித்தப்பா வரும் நேரமாயிற்று என்று எழுந்தாள். கூடவே பின்னால் இறங்கிய சித்ராவின் மனதில் அது சமயம் ஏற்பட்டிருந்த மாறுதலை அறிந்து கொள்ளாது கோதையம்மாள் மிகவும் வியப்புடன், சித்ராவா இது? திடீரென்று இதென்ன அலங்காரம் என்று கேட்டாள். சித்தி கட்டி கொள்ளும்படி சொன்னாங்க, கட்டி கொண்டேன் என்று பதிலளித்த அவளது குரல் வறட்சியாக இருந்தது. சிரித்து குழந்தை போல் பேசி விளையாடும் சித்தப்பா உண்மையில் மகா பொல்லாதவராம். என்ன ஆச்சரியம்! தன்னை பார்க்க ஒரு வாலிபன் அங்கே வரப்போகிறானாம். அப்பா தான் சொல்லாது முடி வைத்தாலும் பாட்டியும் மறைத்து விட்டாளே என்று பலவிதமான சிந்தனைகளில் குழம்பி போயிருந்த அவளது கலகமற்ற உள்ளம் பெரும் அதிர்ச்சியை அடைந்திருந்ததனால் வழக்கமாக காணப்படும் குதூகலம் துடிப்பும் திடீரென்று அப்போது அவளை விட்டு மறைந்திருந்தன. விளக்கு வைக்கும் சமயம் வீட்டிற்குள் நுழைந்த பாலசுந்தரம் முற்றத்திற்கு சென்று கை கால்களை அவசரமாக கழுவிக்கொண்டார். உன் சித்தி எங்கே என்று வினவி அவர் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் உற்று பார்த்த சித்ராவுக்கு நெஞ்சு துணுக்குற்றது. ரேவதி கூறியது முற்றிலும் உண்மை. என்ன நடந்து விட்டது இப்பொழுது சித்தப்பாவிற்கு? ஏன் கோபம் ஏற்பட வேண்டும்? முகத்தை பார்க்க கூட பயமாக இருக்கிறதே என்று அவரது கடுமையான வதனத்தை கண்ணுற்றாமல் தனக்குள்ளே எண்ணிக்கொண்டாள். மாடியில் இருக்காங்க என்று கூறிவிட்டு நிற்கவும் மனமற்றவள் போல் அப்பால் சென்று விட்டாள். மாடி அறைக்குள்ளே சென்று உட்கார்ந்து கொண்ட பாலசுந்தரம் ஆத்திரத்திலே குமரி கொண்டிருந்தது உண்மை. எனினும் அவர் அது சமயம் மனைவியிடம் ஏதும் சொல்லி சண்டையை துவக்க சிறிதும் விரும்பவில்லை. அதற்கு நேர்மாறாக அவள் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு ஒன்றையும் அறியாதவர் போல் நடிக்க முயன்று கொண்டிருந்தார். வீடு திரும்ப இன்று இவ்வளவு நேரமாகும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று ஆரம்பித்தார் அவர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தினின்று தலை நிமிர்ந்து பார்த்த ரேவதி, உங்கள் அண்ணாவும் வந்து விட்டார் அல்லவா? பாராது ரேவதி, உங்கள் அண்ணாவும் வந்து விட்டார் அல்லவா? நீங்கள் எல்லோரும் சீக்கிரம் சாப்பிட உட்காருங்கள், எனக்கு பசிக்கிறது என்றாள். அண்ணா வழியில் அந்த டாக்டர் வீட்டிற்கு போய்விட்டார். சிநேகிதருடன் பேச ஆரம்பித்தால் அவர் லேசில் திரும்ப போகிறாரா என்ன என்று பதிலளித்த பாலசுந்தரம் மிகவும் மெதுவான குரலில், சித்ராவுக்கு அண்ணா பார்த்திருக்கும் பையனை நான் எதேச்சையாக சந்திக்க நேர்ந்தது. நாளைக்கு இங்கே அவன் வரப்போகிறானாம். அதில் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அவன் நம்ம நாகேந்திரத்திலே தான் வேலை பார்க்கிறானாம். அவன் பெயர் பாஸ்கரன் என்று மூச்சு விடாது கூறிவிட்டு கடைக்கண்ணால் அவளது முகபாவத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவர். அவர் எதிர்பார்த்தபடி ரேவதி திடுக்கிட்டு அவர் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவில்லை. கலவரம், திகில் என்ற குறிகளின் சாயை சிறிதும் அவள் வதனத்தில் காணப்படவில்லை. பளிங்கு கல்லால் செதுக்கிய சிலை போல் சிறிதும் சிலனமற்ற உட்கார்ந்திருந்த அவள், அந்த பாஸ்கரனா என்று அசட்டையாக கொட்டினாள். பாலசுந்தரத்தின் சந்தேகம் இன்னும் வலுத்தது. பெயரை கேட்டதும் ரேவதி காட்டிய அலட்சியம் உண்மையானதா அல்லது வேண்டுமென்றே கணவனை ஏமாற்றும் நிமித்தம் அசட்டையாக இருப்பவள் போல் காட்டிக்கொள்ளும் ஒரு நடிப்பா? அப்படியானால் உனக்கு அந்த பாஸ்கரனை தெரியும் என்று சொல் என்று வினவினார் அவள் முகத்தை உற்று பார்த்தவனும்.
மிகவும் மெதுவாக பேச வேண்டும் என்றிருந்தும் அந்த கேள்வியை கேட்டபொழுது அவரையும் மீறி அவரது குரல் சற்று கடுமையாகவே ஒலித்தது. புஸ்தகத்தை மேஜை மீது தொப்பொன்று எறிந்துவிட்டு சோம்பல் முறித்து கொண்டு ரேவதி எழுந்திருந்தாள். அந்த பாஸ்கரனுக்கு உங்கள் அண்ணா தமது பெண்ணை கொடுக்கப் போகிறாரா? அப்படியா சங்கதி? என்ன கேட்டீர்கள்? பாஸ்கரனை எனக்கு தெரியுமா என்றார். வேஷாக தெரியுமே. கலாசாலையில் என்னுடன் கூட படித்தான். நாகேந்திரத்தில் வேலை பார்க்கிறான் என்ற சங்கதியும் எனக்கு தெரியும். என் சிநேகிதி ரமாமணி வீட்டில் 4-5 தடவைகள் அவனை சந்தித்திருக்கிறேன். உங்கள் அண்ணா கெட்டிக்காரர் தான். பிடித்தாலும் புளியும் கொம்பாக பார்த்து பிடித்திருக்கிறார். பையன் பார்க்க ரொம்ப லட்சணமாக இருப்பான் என்றாள். கடைசியாக அவள் கூறிய அந்த வார்த்தையை பாலசுந்தரத்தினால் ரசிக்க முடியவில்லை. கோபத்தினால் அவர் முகம் சுருங்கியது. உள்ளத்தில் அலை பாய்ந்து கொந்தளித்து கொண்டிருந்த சந்தேகமும் குறையவில்லை. அந்த அனாமதேய கடிதங்கள் வீண் பொருளிக்காரர்களால் எழுதப்பட்டவை அல்ல. அவைகளில் உண்மை இருக்கத்தான் செய்தது. ரேவதியிடம் மேலும் பேசி கொண்டிருப்பதில் பயனில்லை. ஒரு நாளும் அவள் உண்மையை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. ரேவதியின் குற்றத்தை கண்கூடாக அவர் கண்டு கொள்ளும் பொழுதளவா விஷயம் இருக்கிறது. பாலசுந்தரத்தை அவள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அவளது அழகிய மென்மையான கழுத்தை சிறிதும் தயாளமின்றி தமது கற்கரங்களாலேயே தெரித்து கொன்றுவிடவும் அஞ்ச மாட்டார் என்பதை அவள் அறிந்து கொண்டிருந்தால் நெருப்புடன் விளையாடுவது போல் அவரது மனதை இத்தகைய வருத்தத்தில் ஆழ்த்தி வேடிக்கை பார்க்க துணிவாளா? இவ்வாறு தமக்குள்ளே எண்ணி பல்லை கடித்து கொண்டார் பாலசுந்தரம். மறுநாள் காலை பூஜைக்கு பிறகு வெளியிலிருந்து வந்த தமது தமையனுடன் பாலசுந்தரம் முற்றத்து ஓரத்தில் வார்த்தையாடி கொண்டு உட்கார்ந்திருந்தார். அது சமையலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த கோதையம்மாள், வாப்பா குழந்தை வா என்ற உற்சாகத்துடன் யாரையோ வரவேற்பதைக் கண்டு வாயில் பக்கம் அண்ணனும் தம்பியும் சடக்கென்று திரும்பி பார்த்தனர். இப்பொழுதுதான் உங்களை வந்து காண முடிந்தது. நேற்று வரை எனக்கு ஓய்வே கிடைக்கவில்லை. சௌக்கியம்தானே என்று விசாரித்த வண்ணம் கோதையம்மாளுக்கு கை கூப்பி நமஸ்கரித்துவிட்டு உள்ளே கம்பீரமாக வந்து நின்றான் பாஸ்கரன். உட்காரப்பா, இப்படி உட்கார். குதூகலத்துடன் உபசரித்து நாயக்கர் முடிக்கும் முன், சாமி இங்கே வந்து பாருங்க குழந்தையை என்று அலறிக்கொண்டே உள்ளே ஓடி வந்து நின்றாள் அவர்கள் வீட்டு வேலைக்காரி. சொன்னா கேட்கலை. கிணற்றுக்கிட்டே இருக்கிற அந்த முருங்கை மரத்து கிளை மேலே என்று அவள் முடிப்பதற்குள், நைனா முருங்கை மரத்தை நம்ப முடியுமா? ஐயோ, கிளை முறிஞ்சா கிணற்றில் விழுந்து விடுவாளே என்று பீதியுடன் கோதையம்மாள் கூக்குரலிட்டாள். நாயக்கர் அதற்கு ஏதோ சமாதானம் கூற வாயை திறந்தார். அதற்குள் புழக்கடையில் மடமடவென்று கிளை முறியும் சப்தமும் அதைத் தொடர்ந்தாற்போல் ஏதோ ஒன்று தடால் என்று கிணற்று நீருக்குள் விழும் சப்தமும் எழவே சித்ரா என்று கத்திக்கொண்டு நாயக்கர் தோட்டத்தை நோக்கி ஓடினார். எல்லோரும் திகைப்புடன் வேகமாக அவரை தொடர்ந்து தோட்டத்திற்குள் சென்றார்கள்.